ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம கொடுத்த டேட்டை எப்படி வந்து மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டேட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதே ஃபார்மேட் தான் மாடிஃபைக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபைல் எடிட்டர்லேருந்து நம்ம டேட்டை ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஃபார்மேட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு நியூ ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். டேட் அண்டர்ஸ்கோர் மாடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். .php. சரிங்களா, நம்ம ஃபைல் சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம மாடிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இது கூட நம்ம டேட்டா ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள், மாடிஃபை. சரிங்களா, மாடிஃபைங்கிறத கொடுத்துட்டு நமக்கு இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லை, இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எடுத்துகிட்டா போதும். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மைனஸ் பண்ண போகிறதா இருந்தால் நம்ம வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஃபார்மேட் எப்பயும் போல் நம்ம ஃபார்மேட் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம், இல்லைன்னா அதே ஃபார்மேட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரௌசரில் போயிட்டு டேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்மளோட ஃபைல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் மாடிஃபை. சரிங்களா, பாருங்கள் நம்ம டேட்டா எப்படி ஆட் பண்ணமோ அதே ஃபார்மேட்டு தான். பட் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு இப்போ நம்ம ஆட் பண்ணுறதுனா பெருசாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு சிம்பிள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் பண்ணுறதுனா இப்படி பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு இப்போது நான் 10 டேஸ்க்கு பதிலாக 30 டேஸ்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 30 டேஸ் வந்து நமக்கு ஆட் ஆகி காமிச்சிருக்கோம். இதே நம்ம மைனஸ் பண்ணுறதா இருந்தாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைனஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌசரில் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் ஆகிருக்கும். ஸோ நம்மளால் வந்து நம்ம 2 ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஒரு டேட்டை ஆடு, டேட் சப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம டேட் மாடிஃபை அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியும் நம்மளால் டேட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும், டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutors.com விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.